பல்வேறு துறைகளில் நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கிருஷ்ணனுண்ணி அறிவுறுத்தினார். தஞ்சை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டம் தஞ்சை கலெக்டர் அலுவலக கூட்ட அரங்கில் நேற்று நடைபெற்றது. இதற்கு மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழக மேலாண்மை இயக்குநருமான கிருஷ்ணனுண்ணி தலைமை தாங்கினார். கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் முதல்வர் மருந்தகம், மக்களுடன் முதல்வர், நமக்கு நாமே திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், சமத்துவ மயானம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், குருவி சாகுபடி தொடர்பான பணிகள், தஞ்சை கும்பகோணம் மாநகராட்சிகளில் அம்ருத் திட்டம், எண்ணும் எழுத்தும் இயக்கம், மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன் திட்டம், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் குறித்த செயல்பாடுகள், பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள், பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், தூய்மை பாரத இயக்கம், திடக்கழிவு மேலாண்மை திட்டம், இலவச வீட்டுமனை பட்டா, மாணவர்களுக்காக ஜாதி சான்று, மறுமண சான்று, இருப்பிடச் சான்று, சீருடை, சைக்கிள் வழங்கும் பணிகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து வேளாண்மைத்துறை, ஊரக வளர்ச்சி முகமை, நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, குடிநீர் வடிகால் வாரியம், வருவாய்த்துறை, பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, சமூக நலத்துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், விளையாட்டுத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் நிலுவையில் உள்ள அனைத்து திட்ட பணிகளையும் விரைவாகவும் தரமாகவும் முடிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கிருஷ்ணனுண்ணி உத்தரவு பிறப்பித்தார். பின்னர் அவர் தஞ்சை மாவட்டம் பிள்ளையார்பட்டி ஊராட்சியில் கலைஞரின் கனவு இல்லம் கட்டும் பணி நடைபெறுவதையும், மாதாக்கோட்டையில் தாயுமானவர் திட்டத்தின் செயல்பாடு குறித்தும், நாஞ்சிக்கோட்டை ஊராட்சி போஸ்டல் காலனி சீதா நகர் 2வது தெரு முதல் தார் சாலை மேம்படுத்தும் பணி குறித்தும், மருங்குளம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் பணி குறித்தும் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன், ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் பாலகணேஷ், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் முதுநிலை மண்டல மேலாளர் செல்வம், கும்பகோணம் உதவி கலெக்டர் ஹிருத்தியா எஸ். விஜயன், உதவி கலெக்டர் கார்த்திக் ராஜா, மாவட்ட கலெக்டரின் நேர்முக உதவியாளர் தவச்செல்வம், தஞ்சை மாநகராட்சி ஆணையர் கண்ணன், கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜ், வருவாய் கோட்டாட்சியர் நித்யா மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.